வணக்கம் ஜபா. வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷம் ரெமிரா டாக்ஸ்க்கு உங்களை அழைச்சு பேசுறது. ஸோ எனக்கு உங்களுடைய இப்போ சமீபத்திய பேஷன் அப்படின்றது, எனக்கு அது சமீபத்திய பேஷன், உங்களுக்கு அது ரொம்ப நாள் ட்ரீம் கம் ட்ரூ தான். அண்ட் தென் ஒரு ட்ரீமை எப்படி பார்க்கலாங்கிறத நான் உங்க மூலமா நான் நிறையா கத்துக்கிட்டேன். அதாவது ஒரு ட்ரீம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதோடைய உழைப்பு நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதுக்கான எவ்ரிடே கன்சிஸ்டன்சி, அந்த உழைப்பு இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது. அந்த விஷயத்துல சைக்கிளிங் அதை பத்தி தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ உங்களுடைய ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட், அது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட், தமிழ்நாடோட பெரிய ப்ராஜெக்ட் அது. ஸோ எனக்கு அந்த ப்ராஜெக்டை பத்தியும் உங்களை எப்படி அதுக்குள்ள டிரைவ் பண்ணி நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கறத பத்தியும், இதற்கு காரணம் யாரோ ஒரு புள்ளி இருப்பாங்க இல்லையா நம்ம வாழ்க்கையில. ஸோ சைக்கிளிங்கை நோக்கி உங்களை பயணம் பண்ண வச்ச ஒரு சூழலோ சந்தர்ப்பமோ அல்லது ஒரு நபரோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷமாவே என்னுடைய தேடல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையை நோக்கி போகணும் அப்படின்றது தான் என்னுடைய தேடல். இயல்பான வாழ்க்கை, அப்புறம் சிம்பிளாக வாழணும். ஸோ வாழ்க்கையை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் மோர், ஐ வாண்ட் டு பி மோர் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதிகமாக இருக்கணும், எனக்கிட்ட இருக்கிற திங்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான். அதே போல் இன்னொன்று, யூஸ் திங்ஸ் அண்ட் லவ் பீப்புள். ஸோ லவ் பீப்புள்னா எல்லாமே நேச்சரோடு சேர்ந்து வாழ்கிறது தான். ஸோ அதனால தான் நான் சிட்டியெல்லாம் தவிர்த்து ஒரு கிராமப்புறத்தில் போய் ஒரு இயற்கையான வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றது அங்கே போய் செட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை. ஸோ தருமபுரியில் இப்போ இருக்கேன். ஸோ ஒரு இயற்கையோடு சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஸோ அதில் என்னுடைய சைக்கிளிங் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் ஆல்ரெடி சைல்டுஹுட்டில் சைக்கிளிங் பண்ணுவேன், எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது. எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கூடும், அப்போது எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இல்லை. இது ரொம்ப நாள் ஒரு கனவாக இருந்தது. சரி, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் வாங்கி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், சும்மா நம்ம தேவைகளுக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட் டே வாங்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர் கூட என்னால் ஓட்டிகிட்டு போக முடியல. அவ்வளோ டயர்ட்னஸ், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஓட்ட முடியல, அவ்வளோ டயர்டாக வேர்த்து கொட்டிடுச்சு. அப்புறம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி 5, 10 ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னாக்கா, இப்போது ஆகஸ்ட் மாதம் ஒரு 1500 கிலோமீட்டர் பிளானிங் பண்ணியிருக்கேன். சைக்கிளிங் ஒரு 7 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு ஹேபிட்டாக நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஹேபிட்டாக செய்யும்போது அது நீங்கள் காலையில் நெக்ஸ்ட் டே பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கே வராது. டெய்லி எந்திரிச்சு நம்ம எப்படி பல்லு வளர்க்குறோம், அதே போல தான் சைக்கிளிங் இதுவாகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அந்த சைக்கிளிங் ஓட்டலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ சைக்கிளிங்ன்றது வெறும் பேஷன் மட்டும் கிடையாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கார்பன் எமிஷன் கம்மி பண்ணலாம், பெட்ரோல் யூசேஜ் கம்மி பண்ணலாம். நம்ம எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி பைக்கு, காரு, எங்கேயாவது கடைக்கு போகணுன்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பட் அது அந்த 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதே போல் நம்மளுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு வேலையை தேடி ஓடிட்டுருக்காங்க, மற்றவங்களுக்கு ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, சமுதாயத்தை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க கடைசியாக நெக்லெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க தேவைகளை அவங்களால பண்ண முடியறதில்ல, பேசிக் ஒரு எக்ஸசைஸ் அவங்களால பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் நம்ம அந்த சைக்கிளிங் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப கொஞ்சம் பேர் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வெளிநாட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷனோட ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைவ் நம்ம இங்கே வரணும். டெவலப்மெண்ட்ன்றதை நம்ம எல்லா கார், பங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நோக்கி போறணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவைகள் என்ன இருக்கோ அதை பூர்த்தி பண்ணணுன்றது தான் இது. ஸோ அந்த மூலியமா அந்த சைக்கிளிங் உங்களுக்கு இதுவாகும். ஸோ என்னுடைய இலக்கு இது மட்டும் இல்லை, போன வருஷம் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் க்ரோ ஆகிறது தான் என்னுடைய இது. ஸோ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஜபா. ஸோ இப்போ எனக்கு டெய்லி ஹேபிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரெகுலராக நான் பண்ணிவிடுவேன். மார்னிங்காக இருந்தாலும் சரி, சப்போஸ் அது ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா ஈவினிங் நான் பண்ணுவேன். ஓகே. அதை எங்களுடைய ஆஃபீஸ் கூட நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஹேபிட்டாக கொண்டு வரதுல எனக்கு இதுவாக இருக்குது. என்னுடைய ஒரு 10 வருஷத்தோட கனவு என்னன்னா, ஒரு 40,075 கிலோமீட்டர் நான் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன் இந்த 40,075 அப்படின்னா, நம்ம உலகத்தை ஒரு தடவை சுற்றி வரணும் அப்படின்னா 40,075 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அதை நான் என்னுடைய டெய்லி ப்ளஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 30,075 கிலோமீட்டர்ஸ் தான். கண்டிப்பாக ஒரு 4-5 இயர்ஸில் முடிச்சிருவேன். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. போன வருஷம்
நான் சிங்கிளாக ஓட்டினேன். இந்த வருஷம் என் கூட இன்னொருத்தர் ஓட்ட வராரு. ஸோ ஜெகன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவரு என்கிட்ட அட்வைஸ் கேட்டு நான் அவருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் கைட் பண்ணி இப்போ அவர் வந்து ஒரு இந்த 1500க்கும் ரெடியாக இருக்காரு. ஸோ அவரும் ஒரு 100-200 பண்ணியிருக்காரு. அவரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். ஸோ சேம் மைண்ட் செட்டாக இருக்கும் அவருக்கும். ஸோ மாற்றம்ன்றது நம்ம மேசிவாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் அது வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சேஞ்ச் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா திரும்ப அவங்க வந்து வரமாட்டாங்க. ஸோ ரப்பர் பேண்ட் ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் ஆகி ரிட்டர்ன் வராதுன்ற மாதிரி ஒரு தடவை அந்த வாழ்க்கையில் அதை நோக்கி போயிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப அந்த பழைய ஹேபிட்க்கு வரமாட்டோம். ஸோ எவ்வளோ அதே போல் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டைம் நிறைய உங்களால் சேவ் பண்ண முடியும். மார்னிங்லாம் ஹேபிட்ஸ் ஏன்னா மார்னிங் சைக்கிளிங் பண்ணுறதுனால நான் இப்போ 4 o'clock எந்திரிக்க ஆரம்பிக்கிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி தான் தூங்குவோம். ஏன்னா மார்னிங் என்ன ஒர்க் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்பஸ். அப்போ இன்னைக்கு ஒரு பர்பஸோடு வரும்போது அந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு ஆகுது. ஸோ மார்னிங் எப்படி நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அதிலிருந்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். 1 hour 2 hours வந்து ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் குட் ஏர், அப்புறம் ஃப்ரெஷ்னஸ்ஸு, ஒரு ஃப்ரெஷ் மைண்டு எல்லாமே வந்து அந்த அந்த சைக்கிளிங் நோக்கி போகும்போது உங்களுடைய லைஃப் வந்து அப்படியே புது பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எனக்கு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்ததுனாக்கா பெட்டர் நீங்க வந்து சைக்கிள்ல போறது, அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. பட் யூ ஆர் நாட் இன்சிஸ்டிங் இட். அவங்களா உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு வந்து இதுல ஒரு கேள்வி இருக்கு. சைக்கிள் ஓட்டவும் பிடிச்சிருக்கு, அதே நேரத்துல வந்து ஆபீஸும் பக்கத்துல தான் இருக்குன்ற பட்சத்துல சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது இந்த கிளைமேட் கண்டிஷன் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப வந்து வேர்க்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆஃபீஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி அங்க போய் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண முடியும்? இது நிறைய பேருக்கான கேள்விகள் தானே. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும்? இதில் வேற ஒன்றும் நம்ம பண்ணிட முடியாது. இது எப்படி நம்ம உள்வாங்கிறது? கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வெல்பீயிங்காக புது புது விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் போகும்போது ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போவேன். எனக்கு அன்றைக்கி தேவையான ஒரு அஃபிஷியல் ட்ரெஸ் வந்து என்னுடைய பேக்கில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஆல்ரெடி நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த சைக்கிளிங் போகும்போது உங்களுக்கு வேர்க்கும், கண்டிப்பாக வேர்க்கும். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் அதுக்கு சைக்கிளிங்க்குன்னு தனியாக வச்சுருவேன். அது அங்கே ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு ஒரு செட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் ஜஸ்ட்டு வாஷ் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு தொடச்சிட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் ஐ வில் சேஞ்ச் மை ட்ரெஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கொண்டு போகிறீங்க, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேணும், ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு வாஷ்ரூம் ரெடி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது நிறைய கம்பெனிஸில் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அது வந்து இப்போ எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸ் தான் அதுவும். ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு வாஷ்ரூமோ அவங்க ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து இன்சென்டிவே கொடுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓட்டுறாருன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா நீங்கள் வந்து இன்சென்டிவாக கொடுத்தா மந்த்லி அது இன்சென்டிவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, கார்பனும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க, அவர் என்கரேஜும் பண்ணுறீங்க, அதை பார்த்து இன்னும் 4 பேரும் வருவாங்க. அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் ஏர்னிங் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ப்ரோக்ராமாக கூட கொண்டு வரலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு இப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு அதே நேரத்தில் இண்டிவிஜுவலுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸும் கொடுக்கும்போது இது ஒரு வேற லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு வெரி கிரேட் அவேர்னஸ் ஜபா. தேங்க்யூ ஃபார் திஸ். இது நிறைய கம்பெனி ரன் பண்ணுற, ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணுற நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும். இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இது நிலுவைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்தும் கூட உங்களுக்கு. அடுத்தது ஜபா, இப்போ எனக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயினருங்கிறது நான் அதில் சொல்ல வரல, சைக்கிளிங்க்கு ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு ரெகுலரா எவ்ரிடே மார்னிங் போறது வரதுன்ற மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா, ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஸ்கூல் லெவலில் நான் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நான் ஓட்டுறதை பார்த்தே பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கும் நானும் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து நான் இருக்கிற இடத்துலையே அவங்கள மார்னிங் எழுந்துறதுக்கான ஒரு இது கொடுத்து ஒரு 5 o'clock வர சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு 5 to 6 o'clock 1 hour என்னோட சைக்கிளிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய சேஃப்டி நான் பார்த்துப்பேன். அதே போல் நான் சைக்கிள் ஓட்ட எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணி தரேன். ஸோ இப்போ வந்து அதுவே ஒரு பேஷனாக கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு ஸ்போர்ட்டாக கொண்டு போகலாம். இந்த குழந்தைங்கள் மத்தியிலே இது அவேர்னஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியும் ஃபிட்
ஃபிட்னஸ் ஆகும். இன்னொன்று உங்களுடைய ஒரு பேஷனும் நோக்கி போகலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சைக்கிள் இருந்தால் போதும். அந்த சைக்கிள் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றத்துக்கு கொண்டு வந்தால் போதும். அவங்க வந்து அதில் பேஷனேட்டாக பண்ணுவாங்க. பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தவிர்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் பைக்கு அதெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பேஷன் டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சைக்கிளிங்கில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும். அவங்களுடைய திறமைகளுக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். ஸோ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், ஒரு புது பிராண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பிராண்டை தான் பேசுமே தவிர உங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் அங்கே பேசாது. இப்போ நான் ஒரு சைக்கிளிஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த சைக்கிளாக இருந்தாலும் நான் ஓட்டுவேன். எனக்கு எந்த அந்த ஒரு விஷயத்தை, ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வந்துடும். ஸோ என் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது. என்னுடைய வண்டி மேலே கிடையாது, என்னுடைய சைக்கிள் மேலே கிடையாது. ஸோ அப்போது அந்த ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். சைக்கிளிங் போகும்போது சப்போஸ் சைக்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு வேறு சைக்கிள், நார்மல் சைக்கிளை வந்து மட்காடெல்லாம் கழட்டி போட்டு நான் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் நம்ம வந்து இது. ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து இப்போ இந்த 1500 கிலோமீட்டர்ன்றோம், தனியாக நான் போகிறேன்றேன்னு வச்சுங்களேன். எப்படி நீங்கள் போய் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? நம்ம உலகத்தில் வரும்போது தனியாக தான் வந்தோம், அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? அதுவும் ஒரு பயணம் தான். இயற்கையோட ஒட்டி போகிற. ஆமாம், எனக்கு இயற்கை வந்து நான் நம்புறது, இயற்கையோட அந்த யூனிவர்ஸை நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இயற்கை வந்து எப்போல்லாம் நான் வந்து சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது அதுதான். நான் சைக்கிளிங் போயிட்டே இருப்பேன், ரொம்ப டயர்டாகிடும். முன்னாடி பார்த்தோன்னா அந்த மரங்களெல்லாம் அப்படியே ஆடிட்டு இருக்கும். இன்னும் ஏதோ வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த ரோட்டோரமாக இருக்கிற அந்த பூக்களெல்லாம் அப்படியே தலையாட்டிகிட்டு இருக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுங்களோட பேசுறது, அப்புறம் சூரியன், அப்புறம் இந்த சந்திரன், ஸோ அவங்களோடலாம் உரையாடல், அது வந்து அது ஒரு தனி சுகம். ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த உலகத்துக்கே வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த சன்னுக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எனர்ஜி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி, அவங்களோட எனர்ஜி லெவல் அந்த அவ்வளோவுக்கு இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் உங்களோட எனர்ஜி லெவல் மட்டும் கம்மியாகாது. ஸோ அது வந்து இன்னைக்கு ரொம்ப பேர்கிட்ட இல்லை. அந்த சீக்ரெட் இதில் தான் இருக்கு. உண்மைதான். ஏன்னா வந்து இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம யாரா இருக்கோங்கிறது முக்கியங்கிறது வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்தது நீங்க வந்து இந்த சூரியனை பத்தி, உங்களோட எனக்கு பல வருஷமா அந்த நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க, எனக்கு அது ஃபுல்லா பண்ண முடியல. இந்த எவ்ரிடே ஏர்லி மார்னிங் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருமே எழுந்து சூரியனுடைய உதயத்தை வந்து போட்டோ எடுக்கணும், அப்படியே ஒரு குரூப்ல போடணும்னு இவர் என்கரேஜ் பண்ணுவாரு. அதுல சில பேர் வந்து அதை தொடர்ந்து பண்ணி இன்னைக்கு உண்மையாவே அவங்க கிட்ட பல வளர்ச்சியை என்னால பார்க்க முடியுது. அது என்ன, அது சீக்ரெட், அது சொல்லுங்களேன் எங்களை ரெமிரா டாக்ஸ் பீப்புளுக்கு. உலகத்தில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் பிஃபோர் த சன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ரைஸ் தென் ஒன்லி த சன் ரைசஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னா உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டியும் மெச்சூரிட்டியும் அந்த எனர்ஜியும் வந்துடும். அது வந்து டிஃபால்ட்டாக எல்லா லீடர்ஸ்கிட்டையும் இருக்குது. நம்ம வந்து புதுசாக இன்வென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, புது விஷயங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, சூரியோதயத்துக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சாங்க. ஆனால் அப்போது அவங்க வந்து அந்த சூரியன்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஹேபிட்டாக மாறும்போது லைஃப் வந்து உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். ஸோ மார்னிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மார்னிங் 1 hour உங்களால் கான்கர் பண்ண முடியும், அதை உங்கள் வசப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களால் வசப்படுத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். நிறைய நாள் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து அப்புறம் அந்த ஹோல் டே பாருங்கள். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு பாருங்கள். அந்த நாள் எண்ட் ஆஃப் த டே எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நிறைய நேரம் தூங்குனா, ரெஸ்ட் எடுத்தால் பாடிக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி ட்ரெயினாக தான் ஆகும், ட்ரௌசியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் அதிகமான உற்சாகத்தை பெற முடியாது. அதே நீங்கள் ஏர்லி மார்னிங்கே எந்திரிக்கிறீங்க, ஸ்லீப் 4-5 hours 6 hours இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுடைய அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சைக்கிளிங் ஒரு பர்பஸாக வந்துடும். மார்னிங் நான் எதுக்கு எந்திரிக்கணும், நிறைய பேருக்கு கேட்டு நான் டயர்ட் ஆகிட்டேன், தூங்கிடுறேன், எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும். அதெல்லாம் நம்மளுடைய மைண்டு நம்மளை கேன்வாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை பேர் வந்து எல்லா லீடர்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்களுடைய கரிக்குலர் கரெக்டாக இருக்குது, ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து காலையில் கண்டிப்பாக எந்திரிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எந்திரிக்கிறதுக்கான ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் தான் இந்த சைக்கிளிங்காக மாறணும். ஸோ அந்த சைக்கிளிங் மாறும்போது அதே போல் பீட் த சன்ரைஸும் ஒரு ப்ரோக்ராமாக நீங்கள் எடுத்து உங்களுக்கே சேலஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 100 days நான் வந்து சன்னுக்கும் எனக்கு ஒரு காம்படிஷன், அந்த 100 days யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம்.
மேபி 1 or 2 days மிஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் டே கவுண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து க்ரோத் வந்து அப்படியே ஸ்டடியாக போகணும் கிடையாது. ரைஸ் ஃபால் அகெயின், கடைசியாக எதர் யூஆர் ரைசிங். அதுதான் இந்த 100 நாள் நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு 60 days உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா அது ஒரு பெரிய விக்ட்ரி ஆச்சே. 100 days நீங்கள் தூங்குறதுக்கு 60 days உங்களால் 60% நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயம். அப்போ உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ அப்போது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். ஸோ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈவன் இஃப் த என்டையர் வேர்ல்டு பிலீவ்ஸ் இன் யூ, இஃப் யூ டோ நாட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ கேனாட் மேக் இட் அப் இன் யுவர் லைஃப். ஆனால் இந்த உலகமே உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அது நிறைய விஷயங்கள் நான் இது வந்து என்னுடைய ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கும். 12 மணிக்கு நைட்டு எழுந்திரிச்சு ஒரு கோட் சொல்லுப்பா அப்படின்னாலும் இதை சொல்லிவிடுவேன் நான். அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்மளை பற்றி, அதில் நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், என்னுடைய இமேஜ் என்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். எல்லாருமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களாலே உங்களை புரிஞ்சிக்க முடியல, உலகம் உங்களை புரிஞ்சிக்க முடியுமா? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உண்மைதான். இப்போது எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போது லேடிஸ் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் எனக்கு சைக்கிள்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போது நாங்கள் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன, வாக்கிங்கிறது இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ஆக்டிவாகவும் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் ஹெல்தி? நான் கண்டிப்பாக நான் வந்து சைக்கிளிங் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லோரும் சைக்கிளிங் பண்ண முடியாதுன்னு எனக்கு இது இல்லை. ஸோ வெளிநாட்டில் பாருங்கள், ரொம்ப வயசானவங்க கூட சைக்கிளிங் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சைக்கிளிங் எக்ஸசைஸ்க்குன்னு பார்க்க வேணாம், ஒரு லீஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டின்ற மாதிரி பாருங்கள். ஒரு பார்க்கில் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வாங்க, இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு தள்ளிட்டாவது போங்க. டயர்ட் ஆகிடுச்சுன்னா எடுத்து உட்கார மிதிங்க. 1 நாள் ஓட்ட முடியலையா, தள்ளிட்டு வாங்க. காய்கறி வாங்கணுமா வாங்கிட்டு வாங்க, ஒரு பை எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தால் போதுமே. அந்த சைக்கிள் அப்படின்றது அந்த சைக்கிளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு நட்பு தான். ஸோ எப்படி நான் வந்து அது ஒரு ஃப்ரெண்டாக நான் பார்க்குறேன், எப்படி அது வந்து எனக்கு உதவுது அப்படின்றது தான். இன்றைக்கி நிறைய பேர் படுக்கிறவங்க அடுத்த நாள் காலையில் இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய காரணங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேன்மேடு ரீசன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளை எப்படி நம்ம வந்து பார்த்துக்குறோம் அப்படின்றது தான். நம்மளுடைய லைஃப் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது செல்ஃப் கேர்ன்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, எனக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதர் தென் கிவிங் டு அதர்ஸ். ஏன்னா அதர்ஸ் கொடுக்கும்போது நம்ம டிஸப்பாயிண்டட் ஆகிறோம் சில டைமில். யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதிகமான ஃபோக்கஸாக மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து உடஞ்சிருவோம். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நம்ம மேலே வைக்கணும். நிச்சயமாக. ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு வளர்ந்துட்டே போகும். ஓகே ஜபா, இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் நிறைய வந்து புக்ஸ் படிப்பீங்கன்னு தெரியும், நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு புக்காக சஜஸ்ட் பண்ணுங்க ஜபா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல அது ஆல்கெமிஸ்ட். அது வந்து அந்த ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுடைய இயற்கையோடு இருக்கிற ஒரு இது நிறைய விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு யோசிக்க வைக்கும். ஸோ அது ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி கிடையாது, அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ பவுலோ கொய்லோவோட த ஆல்கெமிஸ்ட் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அதெல்லாம் அந்த புக்கெல்லாம் வந்து எல்லாருடைய வீட்லேயும் இருக்கணும். அந்த கதையாவது நீங்கள் கேட்கணும். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் எப்படி வந்து ஒரு புதையல் தேடி போகிறான், அந்த புதையலில் உலகம் ஃபுல்லாக தேடுறான், அவனால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக எங்கே கிடைக்குது அப்படின்னாக்கா, அவன் எந்த இடத்துல ஆடு அந்த பட்டி போட்டிருந்தானோ ஒரு மரத்துக்கு அடியில், அந்த இடத்துல தான் அந்த புதையலே இருந்திருக்கு. அதை விட்டுட்டு உலகம் ஃபுல்லாக அவன் தேடிட்டு வரான். அந்த உலகம் ஃபுல்லாக தேடிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு அனுபவங்கள் உருவாகுது. அந்த அனுபவத்தோடு வந்து திரும்ப அவனை ரியலைஸ் பண்ணும்போது தான் புதையல் வெளியே இல்லை, எனக்குள்ளே இருக்குது அப்படின்றது ரியலைஸ் பண்ணுறான். அதே போல் தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடலினுடைய அந்த பொருள் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கடவுள் தேடுறன்ட்டு போகிறோம், ஒரு பொருளை ஒரு பொக்கிஷ தேடுறன்ட்டு போகிறோம், எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்றது அட் தி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாற்றம் அங்கே வருது. ஸோ ரியலைசேஷன் தான். அந்த ரியலைசேஷன் எனக்குள்ளே இருக்குது, நான் தேடுறது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அர்த்தம், அது ஒரு பர்பஸ் எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து முக்கியமான ஒரு ரியலைசேஷன் சொல்லலாம். இன்னொன்று நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், எனக்காக நான் வந்து ஓடுறேன், எனக்காக ஒரு காம்படிஷன் நான் கலந்துக்கிறேன், உனக்காக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களால் சின்ன விஷயத்தை அடைய முடியும். நான் வந்து மற்றவங்களுக்காகவும் நான் ஓடுறேன், இந்த உலகத்துக்காக நான் ஓடுறேன் அப்படின்னும் போது உங்களால் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு காம்படிஷனுக்காக, ஒரு 100 கிலோமீட்டர் காம்படிஷனுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அந்த 100 கிலோமீட்டர்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் பர்பஸ் முடிஞ்சது. ஸோ என்னுடைய ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா
எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது போர் அடிச்சிடும். அடுத்து ஏதாவது ஒரு மாற்றம் வேணும். அப்போ அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ 500 பண்ணேன், அப்புறம் 500 பண்ணுறேன், அதுக்கப்புறம் 1000 ஸ்கிப் ஆகிடுச்சு, இப்போ 1500 போயிட்டேன், இப்போ அடுத்து 3000. சரிங்களா? 3000 எங்கே இருந்தேன்னா இங்கேருந்து லடாக் தான் சைக்கிள். ஸோ அடுத்து என்ன, அது முடிச்சுட்டு நான் சிங்கப்பூரில் சைக்கிளில் போகணும். ஸோ எல்லா கண்ட்ரியும் கடந்து போகணும். ஸோ வாழ்க்கையில் லீவ் எல்லாம் கிடைக்குமா? எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறீங்க, லீவ் போட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு சப்போஸ் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா அடுத்து யார் உங்கள் கம்பெனி கட்டி காப்பாற்றுவாங்களா? ஒன்றும் இல்லையே. வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தானே. ஸோ அப்போது அந்த இலக்கை நோக்கி போகும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக மாறும். ஸோ அந்த இலக்கை நோக்கி போகும்போதே உங்களுடைய லைஃப் எண்ட் ஆச்சுனாலும் தட்ஸ் வெல் அண்ட் குட். யூ ஆர் பர்சூயிங் சம் கிரேட் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட நீங்கள் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. அதுக்கப்புறம் நீங்கள் யூ வில் பிகம் அன் மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. மக்கள் யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் போவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையை நான் ஒரு பெஸ்ட் கம்பெனியனாக இருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் யாருமே எனக்கு தேவையில்லை, நானே போதும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வரும்போது தான் மற்றவர்களும் உங்களை நோக்கி வரும். எப்படி அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், அதோடைய சீக்ரெட் என்ன, நானும் அவங்கள மாதிரி ஆகணும். ஸோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. நிச்சயமா. நான் அடுத்தது கேள்வி அதான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து நீங்க ஏன் வந்து இந்த போட்டிகள் எல்லாம் நடக்குது, கேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலயே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ். பட் அதோட விடைய ரொம்ப அழகா வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மட்டும் அதான் சொல்லுவாங்க, the money can do very little for you and it can do great things through you அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக ஒரு பணம் வந்து கொஞ்சமாக தான் செய்யும், உங்கள் மூலியமாக நிறைய செய்யும். ஸோ ஒரு கனவு காண்றோம் அப்படின்னும் போது கனவு உங்களையும் மேலே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கிட்ட போய் சொல்கிறேன், ஐயா நான் வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அதுதான் உங்களுடைய கனவாக இருக்கணும். மற்றவங்க பார்த்து சிரிக்கணும், அப்போ தான் உங்கள் கனவு அதில் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை நம்புவாங்க, அதுக்கப்புறம் கை தட்டுவாங்க. அதையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அதுதான். யார் சிரிச்சா என்னென்ன, இது என்னுடைய கோல், நான் அச்சீவ் பண்ணுறேன், அதுலேயே நான் அச்சீவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய கோல் நான் வச்சிருக்கேன், அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். எக்ஸலண்ட். இப்போ வந்து ஜபா பத்தி சொல்லணும்னா இஸ் a very good parent. அது எனக்கு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய அட்மைரேஷன் உண்டு. அவர் என்ன பண்றாரோ அது அப்படியே வந்து அவருடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து செய்ய வச்சு இவர் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்றத நான் கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இவர் ஒரு நல்ல புக்கை படிக்கிறாரு, இவர் ஒரு புக்கை வந்து ஒரு குழந்தைக்கு ரெஃபர் பண்ணுவாரு, அவரோட பொண்ணு அந்த புக்கை வந்து பார்த்து அதுல இருக்க படங்களை வரையும், குட்டி பாப்பா படங்களை வரையும், அது இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் பண்றதை நான் கண் கூட பாக்குறேன். அவர் சைக்கிள் ஓட்டுவாரு, குட்டி ஜபா வந்து முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு போவாரு. ஸோ அதனால இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ரெமிரா டாக்ஸ்ல இப்படி ஒரு ஓப்பன் பிளேஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ பண்றது, அது ஜபாவோடைய ஸ்பெஷலா இதை நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எப்பவுமே இயற்கையோட ஒன்றை பண்ணுங்க இது பண்ணாலும் சொல்லுவாரு. ஸோ அதை பத்தி உங்களோட வெரி குட் பேரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இது சொல்லுங்க. ஸோ நம்ம குழந்தைங்களை வளர்க்குற விதம் வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைங்கள் பிறந்ததுலேருந்து அவங்கள வளர்த்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான நபராக கொண்டு போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படின்றது இல்லாமல் அவங்கள எப்படி வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நபராக கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்றது நம்மளுடைய கடமை. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம், நீ இது இங்கே பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு, அதை அவங்க கேட்க மாட்டாங்க. தே வில் டூ வாட் யூ டூ, தே வில் நாட் டூ வாட் யூ சே. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறது அப்படியே அவங்களுக்கு கடத்தி கொண்டு போகணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னா நம்ம செய்யறத அவங்க அப்படியே பார்த்து செய்வாங்க. நான் சைக்கிள் ஓட்டுறேன்னா 2 குழந்தைங்களுக்கும் 2 சைக்கிள் இருக்கு, அவங்க ஓட்டுவாங்க. இப்போ பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், வித்வுட் பேலன்ஸ் அவன் ஓட்ட கற்றுக்கிட்டான். ஸோ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அவனால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் 2 வீல் போட்டு ஓட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ அவனால் கையிலேயே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கான். அடுத்த லெவலில் அவனை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் வந்து சைக்கிளிஸ்டா மாறணும். அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணும் பண்ணுவான், ஒய்ஃபும் பண்ணுவாங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாரும் சைக்கிளும் இருக்கும்.
அவன் தான் சொல்லிட்டு இருப்பான், எனக்கு மட்டும் ஒரே சைக்கிள் இருக்கு, உங்களுக்கு 5 சைக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிகிட்டே போகும். இப்போ நான் புத்தகம் வாசிக்கிறேன் அப்படின்னா என் ஹாலில் புத்தகம்லாம் அடுக்கி வச்சிருப்பேன். ஸோ அவங்க குழந்தைங்க பார்க்குறாங்க, நான் படிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு ஃபோன் அடிக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு வரணும், பசங்களை வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புது புது விஷயத்தில் அவங்கள வந்து டைவர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வருவாங்க அப்படின்றது என்னோட இது. ஸோ அதை நான் நம்புகிறேன், அதை நான் செய்கிறேன். ஸோ சப்போஸ் ஏதாவது டைம் கிடைக்கும் போது அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், அவுட்டோர் குக்கிங்லாம் பண்ணுவோம். நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் தென்னந்தோப்பு, சென்டரில் ஒரு வீடு. ஸோ இயற்கையோட இணைஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெபா, நீங்க சொல்லும் போதே அந்த மாதிரி ஒரு சூழல்ல போய் இருக்கணும், வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை நம்ம வந்து மொபைல் பார்க்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து எங்க கிட்ட கேட்கறாங்க. அது என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட தான் இருக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டைட் ஸ்கெடியூல் தான். பட் அதையும் நான் இப்போ ஜபா முன்னாடி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒய்ஃபும் ஒர்க்கிங், இவரும் ஒர்க்கிங் தான். பட் ஸ்டில் இது நடக்குது. அப்போ நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நான் இங்க உங்க முன்னாடி காட்டுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் ஜபா, உங்களோட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலோட பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. எங்க சென்னை சிட்டில இதுதான் வந்து எங்களால இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ வானம் பார்த்து நின்று பேசுறது வந்து உங்களால தான் இன்னைக்கு ஒரு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜபா, உங்களோட டைம் எடுத்துட்டு இந்த இன்டர்வியூக்காக தர்மபுரியில இருந்து இங்க வந்திருக்கிறாரு. அதனால தேங்க்யூ ஸோ மச் ஜபா. தேங்க்யூ மேடம். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்லா போயிட்டுருக்கு, தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் இந்த மாதிரியான அன்ஐடென்டிஃபைடு பீப்புள் நிறைய இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, அந்த லைம் லைட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்ல. ஸோ அவங்க ரியலான பண்ணுற விஷயங்கள் அவங்க வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து அவங்களை கொண்டு வந்து உலகத்தை காமிக்கணும். நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சின்ன சின்ன விஷயம் தான் வந்து சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு நபர், ஒரு இன்சிடென்ட், ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் will make an impact in your life அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தின ஒரே ஒரு கேள்விக்குறி கூட உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கா அப்படின்னா அது தெரியாது. பட் உங்ககிட்ட கரெக்டான கேள்விகள் இருக்கா, நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜபா.